எடுத்து சாப்பிடுங்க. நல்லா வாங்கி கொண்டு சாப்பிடுங்க. எந்த ஊருங்க ஐயா? ஆந்திராங்க ஐயா. இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை ஐயா? 10 வருஷம் ஆகுது ஐயா. அந்த மாதிரி சாப்பிட்டு தலை தான் கீழே வரும், கை வாய் கட்டாது ஐயா. இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப இப்போ பரவாயில்லை ஐயா. இதுக்கு முன்னாடி காணாலும் இப்போ ரொம்ப பரவாயில்லை ஐயா. நாங்கள் இது 10 பேருக்காக சொல்லுவோம் ஐயா இந்த காட்சியை. என் தெய்வத்துக்குள்ள கணக்கு என்னுடைய திறமையை மக்கள்கிட்ட காமிக்க சொல்லுது. என் தெய்வத்தோட இந்த இடத்தோட வைப்ரேஷனும் என்னுடைய பார்வையும், இந்த தம்பி நீங்கள் எப்படி இருக்கு, என்னோட வைப்ரேஷனும் என்னுடைய பார்வையும் நல்லா இருக்கு. இனிமே நீ தட்டை வந்து நீ கையில் தூக்கி வச்சு சாப்பிட்டோம்னா இப்போ மறுபடியும் கீழே முடிஞ்சு தரையிலேருந்து எடு, நல்லா கொண்டு போகணும். சரியா? அப்படி போக வந்துடும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. அதாவது தயவுசெய்து நண்பர்களே, இந்த மூலிகை மருந்து வாங்குறது இந்த வாத சம்மந்தப்பட்டது, நரம்பு பிரச்சனை, ரொம்ப நாட்பட்டது, ரத்தக்கட்டு, வெரிக்கோஸு, இடுப்பு பிரச்சனை, சவ்வு பிரச்சனை, மொழி வலிக்குது, கால் வலிக்குது, அங்கங்கே வீங்கி இருக்குது, ஊதி போயிருக்கு, நாள்பட்டனா மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரையில் தேவைன்னா கட்டுக்கடை போகிறான், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த ஐயானா வந்து டோக்கன் வச்சுருக்காரு, அவர் வாதம் அவர் வச்சுருக்காரு. தம்பி எத்தனை நாள் இங்கே தங்கிருக்கீங்க? பாவம், இதெல்லாம் மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மக்கள் ஒன்றிய சும்மா இருங்க, மக்கள் பார்க்கட்டும் தலை காசு. அது மாதிரி தயவுசெய்து இந்த நம்பர் இருக்காலாம் இருந்து வைத்தியத்தை பார்க்க விடுங்க. நம்பரில் அதாவது நம்பர் நாளைக்கு வாங்கிக்கிட்டு கூட கட்டிக்கங்க. இருக்கிற ஆளுங்க தொந்தரவு பண்ணப்படாது. ஒரு நாளைக்கு குறிய 60-65 பேருக்கு மேலே பார்க்க முடியாது. பழசு வருவியா, எமர்ஜென்சி வருவியா, மற்றபடி முக்கியமான விஐபியில் வருவியா அப்படிங்கல. இதெல்லாம் நான் சமாளிக்கணும்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நான் மறுபடியும் வைத்தியம் பாட்டு 9 மணிக்கு நான் உருமந்திரம் போட்டு உங்களுக்கு மூலிகை மருந்து சேகரித்து உங்களுக்கு நான் மறுநாள் என்னுடைய மக்களுக்கு வழிவேதனை இல்லாமல், இந்த வாத பிரச்சனை இல்லாமல், நரம்பு பிரச்சனை இல்லாமல் நான் தயார் பண்ணி கொடுக்கணும். அதனால் எல்லோரும் வந்த அன்னைக்கே கட்டணும், வந்த அன்னைக்கே பார்த்துட்டு போனேன் அப்படின்னா முடியாதப்பா. என்ன காலையிலேருந்து மணி இப்போ என்ன உங்கள் 5:30 இன்ன வரைக்கும் இந்த கூட்டம் முறையிலப்பா ஈச பூத்து மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒத்தாலும் என்னையா பண்ணுவேன் சொல்லுங்கய்யா? தெய்வ கணக்கு. சண்டை ஒரு ஆள் தயவு செய்து இங்கே வந்துடாத. சண்டை ஒரு ஆள் இங்கே வந்தினால மூலிகை மருந்தும் கிடைக்காது, என்னுடைய பார்வையும் கிடைக்காது, என்னுடைய சாவந்தே உனக்கு கிடைக்கும். உண்மையா பொய்யாப்பா? உண்மையா பொய்யா? எல்லாரும் காத்திருப்பீங்களா? திறமை உள்ள சண்டை போட்டு வைத்தியம் பார்க்க முடியுமா? உள்ள வந்து எத்தனை நாளாக காத்திருக்கிய? 4-5 நாளாக இருக்கானா? அதனால் உடனே வந்த அன்னைக்கே வந்துட்டான், வந்த அன்னைக்கே பார்க்கணும் அப்படின்னா ஆஸ்பத்திரி இருக்குது, எத்தனையோ வைத்தியர்கள் இருக்காங்க, அங்கிட்டு போயிடப்பா. சண்டை வர்ற விஷக்கிருமி இந்த பக்கம் வந்துடாத. சரியா? மக்களாக இருந்து பொறுமையாக இருந்து வைத்தியம் பார்க்க முடியல பார்த்துக்கலாம். இல்லையா அதுக்கு தக்கன 100 நாளைக்கு டோக்கனை புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் பாவம். இந்த மாதிரி ஆளுகளுக்கு என் தெய்வம் ரொம்ப சக்தியாக இருக்கான், ரொம்ப நேர்மையாகவும் இருப்பான். பலிங்கிற வார்த்தை என் இடத்த விட்டு போயிடே இருக்காது. என்னுடைய இடத்தோட பார்வையும் என்னோட வைப்ரேஷனை என்னுடைய கையும் வந்துட்டு போகிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சும்மா வந்துட்டு பார்த்துட்டு இவர்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னா அங்கேருந்து தப்பாக கமெண்ட் வரலாம், குட்டி சவர்தான் உனக்கு கிடைக்கல பார்க்க முடியல, ஆதாங்கத்தில் போய் பேசுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உண்மையா பொய்யாப்பா? அது மாதிரி என்னுடைய மன உளைச்சலை படுத்த விடாதியா, மக்களை சிரமப்படுத்தாதியப்பா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை என்னோட என்னை வந்து வாங்குறதுக்கு நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தவிர. அதே மாதிரி டைம் வந்து காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மூலிகை மருந்து கொடுப்பாங்க. டோக்கன் இருக்காளுக்கு என் கை பட்டுறேன், அவங்க வந்து வைத்தியம் பாட்டு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட வேண்டாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. எந்த ஊருமா? திருநெல்வேலி. எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது? 20 நாளாக இருக்குது. என்ன இதுக்கு மாதிரி இங்கே வந்து பார்த்து மூலிகை மருந்து வாங்கியிருக்கியா இல்லை இப்போ தான் மருந்து கட்டுறியா? வாங்கி தேய்ச்சக்கு எப்படி இருந்துச்சு? தேய்ச்சக்கு வலியெல்லாம் எப்படி இருந்துச்சு? வலி கடுப்பலாம் இப்போ எத்தனை நாள் கழிச்சு வந்து கட்ட வந்திருக்கா? இப்போ 2 வாரம் கழிச்சு வந்துருக்கேன். நடா நல்லா வேகமா நடா. வலிங்கிற வார்த்தையை என்னடா வரக்கூடாது, போதுவா? அதாவது என் உயிர் மக்களே, எல்லாரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை என்னோட அப்படின்னு போமா, சாமி எப்படி கும்பிடுமா போமா. அதாவது என் உயிர் மக்களே, அதாவது எப்படின்னா இந்த அம்மா மாதிரி டோக்கன் கிடைக்கலன்னா மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. இந்த அம்மாவுக்கு டோக்கன் கிடைச்சோன்னா வந்து இன்றைக்கி வந்து வைத்தியம் பார்க்குறாங்க.
அது மாதிரி வந்த அன்னைக்கே கட்டுவான், வந்த அன்னைக்கே நம்ம டோக்கன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து சண்டை விடக்கூடாது. சண்டை விடுற ஆளுக்கு வைத்தியமும் பார்க்க மாட்டேன், மூலிகை மருந்தும் கொடுக்க மாட்டான். இது எங்கள் தெய்வ கணக்கு. இங்கே அமைதியாக வந்துட்டு போகிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டமும் உங்களுக்கு குறையும், வலிவேதனையும் குறையும். இந்த இடத்தோட சக்தியப்படுது. என் தெய்வம் சொன்ன ஊர், நான் தெய்வ குறியில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த அம்மா மாதிரி மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டு வீக்கத்தை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டுக்கிட்டுங்க. வந்த அன்னைக்கு எல்லாமே நடக்கணும்னா முடியாதப்பா. ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுழைய தேய்ங்க, தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படையில என்னைக்கு உங்களுக்கு டோக்கன் கிடைக்குதோ அன்னைக்கு வந்து வைத்தியம் பாருங்க. அது வரைக்கும் முன்னாடியே வந்துட்டு சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கள கரைச்சல் பண்ணக்கூடாது. எங்கள் தெய்வத்துக்கு நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்காளுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான். இந்த மூலிகை மருந்து உங்கள் கையில் படணும், உங்கள் உடம்புல படணும்னா சண்டை விடாத ஆளுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். இங்கே வந்து சண்டை விடுற ஆள் இருக்கோ, அகராதி ஒன்ற ஆள் இருக்கோ, எங்கள் மூலிகை மருந்தோ எங்களோட வைப்பரசனோ எங்கள் தெய்வ பருவே உங்களுக்கு கிடைக்காது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி பார்த்துக்க, பத்திரமா போயிட்டு வா. ஒரு கட்டு போதும் போதும், என்ன முடிஞ்சாலும் திருப்பி வா. போப்பா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுழையணும். வைத்தியம் எலும்பு முறிவாளிகளுக்கு டோக்கன் இல்லாமல் எமர்ஜென்சினா நாங்கள் பார்த்துருவோம். ஒரு பக்கமா வாங்குங்க, வழி விடுங்க. இரியா பேசுறியா? இரியா சாப்பாடியா தயவு செய்து அடிச்சுக்கப்படாது. சாப்பாடு பார்த்தோம்னா குற்றம் செய்ய தயவு செய்து நீங்களாம் பசியும் பத்திரியோட இருக்கப்படாது கணக்கிட்டு என் தெய்வம் கொடுத்தது. ஏன்னா சாப்பிடறதுக்கு நேரமாகுது, டைமாகுது, நம்ம வைத்தியம் பார்க்கறதா இந்த எப்படி சாப்பிடறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறதாலதான் என் தெய்வத்தோட கணக்குப்படி உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தயவு செய்து அந்த அன்னத்தை யாரும் தட்டி விடாம வாங்கிக்கங்கய்யா. ஆம்பளாளுதாயா கசகசன் இருக்க, பொம்பளாளோட பேசாம இருக்கியா? ஆம்பளாளுதாயா கசகசன் இருக்க. எத்தனை இருக்குமா? யாருக்குமா? பெரிய மனுஷன் ஆம்பளை கொஞ்சம் சண்டை விடாம இருக்கியா? போட்டு மோண்டிக்கிட்டே இருக்கு. எடுத்துட்டியா? எடுத்துட்டேனா? எல்லாருக்கும் இருக்கியா? பத்தலைனா மறுபடியும் கொண்டு வச்சிருக்கோம்யா. பசின்னு யாரும் இங்க இருந்து போகப்படாதியா. பசின்னு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக பசின்னு யாரும் இங்க இருந்து போகப்படாது. இங்க இருந்து யாரும் பசின்னு போகப்படாது. சொல்றேன், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக பசின்னு யாரும் போகப்படாது. 2 நேரமே உணவளிக்கலாம். இன்னமும் ஆள் வர வர நாங்க உணவளிச்சுக்கிட்டே இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாத்துக்கங்க. அதே மாதிரி தெய்வ கணக்குப்படி டோக்கன் இருக்க ஆளுக்கு எங்க தெய்வம் அவங்க டோக்கன் படி நாங்க வைத்தியம் பார்ப்போம். டோக்கன் இல்லாத என்னைக்கு டோக்கன் இருக்கா அன்னைக்கு வந்து வைத்தியம் பாருங்க. மூலிகை மருந்து வாங்குறதுக்கு கணக்கு இல்ல. இந்த நாள்பட்ட பிரச்சனை, வாத பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுளுக்கு, நெறிக்கோசு, முதுகுல பத்தா இருக்கு, குண்டில பத்தா இருக்கு, இடுப்புல பத்தா இருக்கு, அங்க கால் வீங்கி இருக்கு, கால் கருத்து போயிருக்கு, ஊதி போயிருக்கு. முதல் மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்கய்யா. மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படல டோக்கன் இருந்துச்சுன்னா கட்டிக்கலாம். இல்லையா அதே மூலிகை மருந்து உங்கள்கிட்ட பேசணும். மூலிகை மருந்து நல்லா கேக்குது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக அதாவது டோக்கன் இருக்காருக்கு வைத்தியம் பார்ப்போம். டோக்கன் இங்க வந்து சண்டை ஓட்டினா அவங்களுக்கு இந்த மூலிகை மருந்தோ
என்னுடைய வைப்ரேஷனோ எங்க பார்வையோ உங்களுக்கு படாது. எத்தனையோ இடங்கள் இருக்கு, அங்க போங்க. அப்புறம் முடியலன்னா ஒழுங்கா வர மாதிரி இருந்தா மட்டும் வாங்க. இங்க வந்து இருக்கிற மக்களை போட்டு நேரம் கரைச்சல் பண்றா பாத்தியா? நீ இருந்தியாமா? நேற்று சண்டை உடையில தப்பு, எவ்வளவு தப்பு. அது மாதிரி வைத்தியத்துக்கு வர்றாரு, சண்டை விட வராது. இந்த கூட்டத்தை கிடைக்கிறதுக்கு இந்த விஷக்கிருமி வருது. நாளைக்கு ஏதாவது இந்த விஷக்கிருமி வந்துச்சுன்னா சரியான பாடம் கற்பிப்பேன். அது எப்படி இருந்தாலும் சரி, என் மக்களை உன்னை வரட்டி அடிச்சுடா அந்த விஷக்கிருமியா. அதனால என் மக்களுக்கோ எனக்கே தொந்தரவு பண்ணக்கூடாது. டோக்கன் இல்லையா, மூலிகை மருந்து வாங்கி போய் தேய்ங்க. தேவைப்படையில வாங்க, டோக்கன் எடுத்துட்டு வாங்க. மக்களோட மக்களா வாங்க. பெத்த தாய் மாதிரி அவளை கஷ்டப்பட்டு 4 நாளா அலைஞ்சு நைட்டே வைக்க மாட்டோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி சூப்பரா பாக்குறாங்க.